வணக்கம். இது வந்து நம்மளோட புதுசாக ஒரு சயின்டிஃபிக் கராச்சு நம்ம திறந்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்து பேச போகிறதுனா டர்போ சார்ஜர். ஸோ அந்த டர்போ சார்ஜர்னால் என்ன? டர்போவா? டர்போனா என்ன? ஓ, ஸ்னெயிலாக இருக்குது தானே அர்த்தம். அந்த டர்போ படத்தை பார்த்தேன். இல்லை, டர்போ சார்ஜர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த டர்போ சார்ஜர் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய காடியில் வந்து டர்போஸ் இருக்குது. இப்போ இல்லை, எப்போ வந்து ஆட்டோமொபைல் இருந்துச்சோ அப்போயே வந்து டர்போ சார்ஜர் வந்து ஒரு 1930s 1940s இது பார்த்தீங்கன்னா வந்து மெயின்லி எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவர் வந்து கிடைக்கிறதுக்காண்டி ஏர் அண்ட் ஃபியூல் வந்து ரொம்ப தேவை. ஏர் அண்ட் ஃபியூல் அண்ட் ஸ்பார்க். ஸோ இது மூணு இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து பவர் அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கணும். ஸோ அது நல்லா கிடைக்கிறது வாசியில் வந்து நம்மளுக்கு வந்து கம்பாஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன்னா அப்போல டிசைன் வந்து இன்ஜின் பார்த்திங்கன்னா வந்து பெட்ரோல் இன்ஜினில் வந்து 1800 ஆட்டோமொபைல் இன்ஜினில் வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜின் வந்து 5% மட்டும் தான் வந்து எஃபிஷியன்சி, அதாவது மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 5%. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 5%, ஒரு 1940ஸ்லாம் அட்லீஸ்ட் ஒரு 10% 50%. இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிலிண்டர் வந்து நம்ம நிறைய பேர் வந்து சிலிண்டர் வந்து பெருசாக்கணும், ஏன்னா வந்து பவர் கிடைக்கணும்னா சிலிண்டர் வந்து பெருசாகணும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து லிட்டர் வந்து ரொம்ப பெரிய லிட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ஜின் வெயிட் ஆகும். இன்னொன்று வந்து காஸ்ட் வந்து நிச்சயமாக வந்து ஏற தான் செய்யும். இதில் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க ஃபோர்ஸ் இண்டக்ஷன். அதுதான் வந்து டர்போ சார்ஜர். ஸோ அந்த டர்போ சார்ஜர் பார்த்திங்கன்னா வந்து டர்போ வந்து எதனால் ஃபங்க்ஷன் பண்ணால் எக்ஸாஸ்ட் கேஸ். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து வெளியாகக்குள்ள அதோட மேக்ஸிமமோட ப்ரெஷரில் தான் வந்து அந்த டர்பைன். ஸோ அந்த உள்ளுக்கிற டர்பைன் வந்து அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து டர்போக்குள்ளே இன்வெர்ட் பண்ணக்குள்ள அந்த டர்போவில் வந்து ஸ்பின் பண்ண அந்த டர்பைன் வந்து கம்ப்ரேசர் டர்பைன் வந்து சேர்ந்து வேலை செய்யும். ஸோ அந்த கம்ப்ரேசர் டர்பைனில் தான் வந்து இன்டேக் ஃப்ளோவுக்கு போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நார்மலி பார்த்தீங்கன்னா 40.7 ஃபியூல் அண்ட் 1 bar ஆஃப் ஏர். ஸோ வந்து டர்போ இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 13 இல்லைன்னா 12 ஒரு 11குள்ளே வந்து ஃபியூல் ரேஷியோ வந்து இருக்கும் 1 bar ஏர். ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். இது டர்போ சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இந்த டர்போ சார்ஜர் வந்து ஒரு ஃபோர்ஸ் இண்டக்ஷன் வந்து கம்பஷன் ஷேப்பில் கிடைக்கும். எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பவர் வந்து இப்போ ஒரு 2.4 லிட்டர் வந்து ஹோண்டா அக்கார்ட் பார்த்தீங்கன்னா வந்து 174 ஹார்ஸ் பவர் ஓ 175 ஹார்ஸ் பவர். ஸோ வந்து சிவிக்கு எடுத்து வச்சிங்கன்னா சிவிக்கில் வந்து 1.5 விடெக் டர்போ இன்ஜின். ஸோ இந்த விடெக் டர்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து 173 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணு, 220 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணு. ஸோ பிட்வீன் இந்த 2.0 அண்ட் 1.5 பார்த்தீங்கன்னா வந்து ஏறக்குறைய வந்து 2.4ஓட சிசியோட அளவுக்கு வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஏறக்குறைய அந்த 2.4 சிசியோட இன்ஜினில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து ரிச்சாக கொடுக்கணும். ஸோ வந்து ஏன்னா வந்து கம்பஷன் வந்து பெருசு. ஸோ வந்து ஃபியூல் வந்து ரிச்சாக கொடுக்கணும். ஆனால் வந்து இந்த 1.5 லிட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 சிசி தான். ஸோ வந்து 1.5 சிசி இன்ஜின் தான், பட் வந்து ஒரு ஃபோர்ஸ் இண்டக்ஷன் இருக்கு. ஸோ என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு 2.4 லிட்டரோட பவர் கிடைக்கும். அதுலேயே 1.5 லிட்டர்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்னென்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக் லைட்டில் ஏதாவது ஐடிலிங் பண்ணக்குள்ள 1.5 லிட்டரோட ஐடிலிங் தான் கிடைக்கும். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு வந்து லேக் ஆஃப் எனர்ஜி இருக்காது. ஃபியூல் எக்கானமி வந்து நல்லா கிரேட்டாக இருக்கும். ஸோ லெஸ் ஃபியூல் அண்ட் கிரேட்டர் எக்கானமி இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜப்பனீஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மாலர் இன்ஜினுக்கு வந்து டர்போ கொடுக்குறாங்க. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா டொயோட்டா, நிசான், ஹோண்டா, அப்புறம் வந்து சுபாரு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டர்போ இன்ஜின் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் இன்ஜினுக்கு டர்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மன் கார்ஸ் வந்து ஏற்கனவே வந்து பெரிய லிட்டர் கண்டுபிடிக்கப்படல, அவங்க வந்து சின்ன லிட்டர்லேயே டர்போ கொடுத்துருந்தா அந்த பவர் அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து C200 இருக்குது, C250 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள C200 பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டர்போ இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. BMW அதே தான் 318 பார்த்தீங்கன்னா 1.5 டர்போ 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ பவர் பார்த்தீங்கன்னா 210 ஹார்ஸ் பவர். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தானே. ஒரு சின்ன இன்ஜினில் வந்து ஒரு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 2.4 2.5 லிட்டரோட நேச்சுரல் ரெஸ்பிரேட்டரோட பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து
ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த டர்போவில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்பனன்ட் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட் கேஜ் இருக்குது. இது வேஸ்ட் கேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து அந்த வந்து டர்பைனுக்குள்ளே சுற்றி வெளியாக கூட அந்த வேஸ்ட் கேஸ் போயிடுச்சுன்னா அது வந்து வேஸ்ட் கேஸ் வந்து ஆக்சுவலி வந்து அந்த சக் பண்ணி எக்ஸாஸ்ட் கேஸ்க்கு வெளியாகும். அதான் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் வந்து வெளியாக்கிறோம். ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்ப்ரேசரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரேசர் டர்பைனில் வந்து இன்டேக் பூந்து கம்பஷன் சேம்பரில் பூந்துடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஏர் அண்ட் ஃபியூல் மிக்ஸ் பண்ணக்கூட டைரெக்டாக வந்து அந்த டர்பைனுக்குள்ளே பூந்துடும். இப்போ டர்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து டிரெக்ட் இன்ஜெக்ஷன் இருக்குது, மல்டிபாட் இன்ஜெக்ஷன் இருக்குது. ஏன்னா சில கார் வந்து மல்டிபாட் இன்ஜெக்ஷனும் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்ட் கேசலின் இன்ஜெக்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ டர்போவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளில வந்து ப்ளோவர் வால்வ். ஸோ இந்த ப்ளோவர் ஆஃப் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னா, இப்போ நீங்கள் வந்து அழுத்துறீங்க காடி ஒரு சர்டன் RPM அழுத்துறீங்க. ஸோ அந்த கிளிப் வருது உங்களுக்காண்டி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ளோவர் மோட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணக்குள்ள அதை வந்து கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷரைஸ் பண்ணாது. இப்போ நம்ம RPM வந்து சர்டன் RPM மாற்றுறோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பூஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த பூஸ்டில் வந்து ரேட்டர் பட விடக்கூட வந்து அந்த பூஸ்ட் இறங்கிடுச்சுன்னா அதே நேரத்தில் வந்து அந்த ப்ளோவர் வால்வ் இருக்கும். ஸோ அந்த ப்ளோவர் வால்வ் வந்து ப்ரெஷரர் கேஸை வந்து வெளியாக்கி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து அந்த கம்ப்ரேசர் டர்பைனை வந்து டேமேஜ் பண்ணாமல் அது வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி தான் ப்ளோவர் வால்வ் இருக்குது. ஸோ வந்து இன்னொன்று இருக்குது இன்டர்கூலர். ஸோ இந்த இன்டர்கூலர் வந்து என்ன ஃபங்க்ஷன்னா வந்து கூல் டவுன் த ஏர். ஸோ வந்து சில்லுன்னா அந்த ஏர் வந்துச்சுன்னா நல்ல பவர் கிடைக்கும். கூல் டவுன் பண்ணுறது தான் மெயின்லி இன்டர்கூலர் வந்து ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி வந்து டர்போ வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்காண்டி வந்து ஒரு சின்ன கிளிப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.